இவ்வளோ கருப்பா இருக்கிற தட்டை எப்படி புதுசு போல மாத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பூஜை சாமான் வாஷ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன். இதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்ஸ் தான் இருக்கு. இந்த தண்ணி மட்டும் இருந்தா போதும், பூஜை சாமான் வந்து பளபளன்னு ஆயிடும். வேற எதுவும் இல்ல, லெமன் வாட்டர் தான். தேவையானவு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு தண்ணியில நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு உங்களோட எல்லா பூஜை சாமானையும் அந்த தண்ணியில போட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கிட்ட நல்லா ஊற விடுங்க. உங்களுக்கு இப்ப லைவாவே ரிசல்ட் காட்டுறேன். 1 ஹவர் ஆயிடுச்சு நான் பூஜை சாமான் ஊற வச்சு. இப்ப அந்த தட்டை மட்டும் பாருங்க, ஒன் சைடு ஒயிட்டா இருக்கு, இன்னொரு சைடு வந்து பிளாக்கா இருக்கு. ஏன்னா அந்த பிளாக்கா இருக்கிற இடத்துல வந்து லெமன் வாட்டர் படல, ஸோ அந்த சைடு வந்து பிளாக்கா இருக்கு. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் நல்லா பூஜை சாமான ஊற வச்சுட்டு A1 பீதாம்பரி கலந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசு போல மாறிடும். வாஷ் பண்ணா மட்டும் போதாது, உடனே காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாதான் சீக்கிரமா வந்து கருத்து போகாது. புதுசு போல இருக்க இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு, அதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, லவ் யூ ஆல்.